வெல்கம் டு ஐஜி மேத்வர்ஸ். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா செகண்ட் ரிவிஷன் இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு மாடல் கொஷின் பேப்பர் 2026ஓடது. இதில் இருக்க கொஷின்ஸை நீங்கள் மோஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே நீங்கள் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். நமக்கு இந்த பேப்பரில் வந்து ஃபஸ்ட்டு 14 கொஷின் சூஸ் வந்துடும். ஸோ சூஸ் முடித்தவுடனே உங்களுக்கு வந்து ப்ரோஸோட 2 மார்க்ஸ் கொஷின்ஸ் தான் வரும். ஸோ ப்ரோஸோட புக் பேக் கொஷின்ஸ் படிச்சிங்கனாலே அந்த 2 மார்க்ஸ்லாம் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து போயட்டிக் லைன்ஸ், அதாவது போயமில் இருக்கிற லைன்ஸ்லாம் கொடுத்துட்டு அதில் வந்து என்ன இதுவை மென்ஷன் பண்ணுறாங்க, அதாவது ஹவ் இஸ் த வெதர் ஆல்வேஸ், அதாவது அந்த லைனில் கொடுத்த வெதர் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் தான் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராமர் பார்ட் வரும், அதாவது டைரக்ட் டு இன்டைரக்ட் அந்த மாதிரி ஸ்பீச்லாம் உங்களுக்கு மாற்ற சொல்லியிருப்பாங்க. பங்க்சுவேஷன்ஸ் இதெல்லாம் மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கனாலே இந்த 2 மார்க்ஸ் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வர செக்ஷன் வந்து இது ரொம்ப ஈஸியானது, அதாவது ரோட் மேப் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. கோ ஸ்ட்ரெயிட், டேர்ன் ரைட். டேர்ன் ரைட்லாம் நீங்கள் சொல்லும் போது எது பக்கத்தில் இருக்க டேர்ன் ரைட், அதாவது இந்த பஸ் ஸ்டாப்புக்கு அப்புறம் வர டேர்ன் ரைட், அதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம 5 மார்க்ஸ்க்கு வரும்போது நமக்கு திரும்ப ப்ரோஸில் இருக்க கொஷின்ஸ் தான் திரும்ப வந்திருக்கு. ப்ரோஸில் நீங்கள் வந்து அந்த உமன் இந்தியன் நேவி க்ரூ அதையும் அதுக்கப்புறம் இந்த டெக்னாலஜி இதை மட்டும் நீங்கள் தெளிவாக படிச்சிங்கனாலே இதெல்லாம் மோஸ்ட்டாக ரிப்பீட் ஆகிற கொஷின்ஸ் தான். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப போயம்ஸ்க்கு வந்தோம்னா த கிரம்பிள் ஃபேமிலி, த சீக்ரெட்ஸ் ஆஃப் மிஷின், அந்த மாதிரி போயம்ஸ் தான் திரும்ப அதில் இருக்கிற கொஷின்ஸ் தான் உங்களுக்கு திரும்ப கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்தோன்னா திரும்ப ஒரு கிராமர் பார்ட், அதாவது ரீஅரேஞ்ச் பண்ணுறதும் ஒரு பேராகிராஃபை படித்து அதில் இருக்கிற கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணுறதும் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து செக்ஷன் 4 வந்து உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் தான் நமக்கு நிறைய மார்க்ஸ் கொஞ்சம் போக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் வந்து அட்ராக்டிவாக அதை போட்டு ஆஃபர், லிமிட்டட் பீரியட் ஆஃபர் டைம் அப்படின்னு போட்டுட்டு அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது ரிலேட்டடாக ஒரு 2 ஃபோட்டோவோ 3 ஃபோட்டோவோ கார்னர்ஸில் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அது அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஆஃபர்ஸ் போட்டிருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்கெட்ச் பண்ணிவிடுங்க, பென்சில்லையே கொஞ்சம் அட்ராக்டிவாக ஸ்கெட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் அவங்க கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் லெட்டர், நோட்டீஸ் இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று பண்ணிங்கனாலே உங்கள் அதில் ஒன்று அட்டன் பண்ணிடலாம். இதில் அந்த ஃபார்மேட் படி எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா? அந்த ஃபார்மேட் மட்டும் பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி போகிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பிக்சர் பார்த்து எழுதுறத ஒரு பேராவாக எழுதுங்க, 4 லைன்ஸாக எழுதுங்க, கொஞ்சம் நடுவில் கேப் விடுங்க, நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கன்ஃபார்ம் நிறைய மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு சம்மரி ரைட்டிங் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் எழுதணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மெமரி போயம் வந்துடும். மெமரி போயம் நமக்கு இந்த பேப்பரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த சம்மர் அதில் ஸ்டார்ட் ஆகி ஃபெய்த் அண்ட் பிலீஃப்ஸில் முடிகிற வரைக்கும் நம்ம எழுதணும். ஸோ அந்த மெமரி போயம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதில் இருக்கிறதா எழுதணும். அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரியில் உங்களுக்கு வந்து அந்த புவர் ஃபார்மர் அந்த சப்ளிமெண்ட்ரியும், அடுத்தது வந்து ஹோலாண்டில் இருக்க அந்த பீட்டர் பற்றி இருக்கிற சப்ளிமெண்ட்ரி, இதில் ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று கன்ஃபார்மாக படிச்சிருங்க. அதுலேருந்தே ஒன்று வந்துடும், நீங்கள் கன்ஃபார்மாக எழுதிடலாம். லாஸ்ட் நம்ம எல்லாருமே ஈஸியாக எழுதுறது தான், அதாவது உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அதில் அந்த கொஷின் கேட்பாங்க. ஸோ இந்த பேப்பரை நீங்கள் கம்ப்ளீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே நல்ல மார்க்ஸ் கன்ஃபார்மாக ஸ்கோர் பண்ணலாம். இதுக்கப்புறம் வரப்போகிற எக்ஸாமோட பேப்பர்ஸும் நம்ம சேனலில் கண்டினியூஸாக போட போகிறோம். அது உங்களுக்கு மறக்காமல் நோட்டிஃபை ஆகணும்னா ஒய்ஜி மேத்வர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.